தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் அந்த கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் நடத்த உள்ளார். தொடர்பான விவரங்களை நேரான சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா, இந்த நேர்காணல் என்பது எதற்காக? விஜயுடன் 1-to-1 அல்லது ஆனந்த் விஜய் நிர்வாகிகள் இந்த 3 பேரும் நேர்காணல் நடத்த இருக்காங்களா? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஒரு வருடம் நிறைவடைய இருக்கிறது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த கட்சியை அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு அடுத்தடுத்த பணிகள், அதற்கான தயாராகும் வேலைகள் என பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில்தான் மாவட்ட நிர்வாகிகளை அறிவிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. அதற்கான அந்த தேர்தலும் நடைபெற்றது. குறிப்பாக ஜனவரி 10ஆம் தேதி அதற்காக விண்ணப்பம் பெறப்பட்டு யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு இறுதி பட்டியல் என்பது தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த பட்டியல் தேர்வானவர்களை விஜய் நேர்முகம் செய்ய இருக்கிறார், நேர்காணல் செய்ய இருக்கிறார் என்று நாம் ஏற்கனவே கடந்த ஜனவரி 10ஆம் தேதி கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக இன்று குறிப்பிட்ட சில மாவட்டங்களை சந்திக்கிறார். குறிப்பாக அரியலூர், திண்டுக்கல், தர்மபுரி, கோவை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக தனித்தனியாக நேர்காணல் செய்ய இருக்கிறார். இந்த நேர்காணல் இன்று 11 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் அந்த பட்டியலில் இடம் பிடித்தவர்களை வர வைத்திருக்கிறார்கள். பனையூரில் உள்ள அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த நேர்காணலானது நடைபெற இருக்கிறது. தேவப்பிரியன். செந்தில், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்.